வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஐ வில் ஃபைண்ட் யூ, ஐ வில் கில் யூ அப்படின்னு சீரியஸான வசனங்கள் பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஆக்ஷன் ஹீரோ லியம் நீசன் இப்ப முழு நேர காமெடியனா அவதாரம் எடுத்திருக்கிறாரு. 80கள்ல வெளியாகி ஹிட்டான த நேக்கட் கன் படத்தோட ரீபூட் வெர்ஷன் இப்ப ரிலீஸ் ஆகியிருக்குது. சீரியஸான முகத்தை வச்சுக்கிட்டு லியம் நீசன் பண்ற காமெடிகள் சிரிப்பை வர வைக்குதா இல்ல கடுப்பை உருவாக்குதா அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே கிடையாது. பழைய த நேக்கட் கன் படத்துல வர பிராங்க் டிரெவினோட பையனா தான் அவரு இந்த படத்துல வராரு. ஒரு பெரிய குற்றவாளியை பிடிக்கிற சீக்ரெட் மிஷன்ல அவரு இறங்குறாரு. அவரு சீரியஸா பண்ண போகி அங்க என்னென்ன காமெடியான சம்பவங்கள் நடக்குது, கடைசியா அந்த கேஸ சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லியம் நீசன் தான். அவரை நாம வழக்கமா ஆக்ஷன் படங்கள்லயே பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஃபுல் டைம் காமெடி படத்துல அவரை பார்க்கறதுக்கு சர்ப்ரைஸா தான் இருக்க செய்து. இந்த படத்துல அவரு கோட் சூட் போட்டுட்டு பண்ற அல்ட்ராசிட்டி படத்துல ரசிக்க வைக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 25 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த படத்துல அங்கங்க வர விஷுவல் கேக்ஸை நீங்க பார்க்கும்போது படத்துல ரசிக்க வைக்குது. படத்தோட ஹீரோ லியம் நீசனுக்கும் ஹீரோயின் பமேலா ஆண்டர்சனுக்கும் இடையே வர கெமிஸ்ட்ரி இந்த படத்துல நல்லாவே இருக்குது. படத்துல லியம் நீசன் சில ஹாலிவுட் படங்களை கலாய்க்கிற மாதிரியான காட்சிகள் இந்த படத்துல இருக்குது. அது படத்துல ரசிக்க வைக்குது. படத்தோட பிஜிஎம்ஐ கேட்கும்போது பழைய த நேக்கட் கன் படத்தோட ஃபீல இந்த படம் நல்லாவே ஏற்படுத்துது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80ஸ்ல வந்த காமெடி ஸ்டைல இப்ப இருக்கிற 2K ஜெனரேஷன்ல நம்ம பார்க்கும்போது சில காமெடி காட்சிகள் தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. சில காட்சிகள் பெருசா படத்துக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய காட்சி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்கக்கூடிய விதத்துல தான் திரைக்கதை மூவ் ஆகுது. ஒரிஜினல் வெர்ஷனோட இந்த படத்தை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் ரைட்டிங் டவுனா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.